மாலத்தீவுலே இந்திய பெருங்கடலிலே மீன் பிடிக்க போயிட்டு இருக்கிறோம் ஒரு கூட்டம். ஆனால் அங்கே போனால் தான் தெரியும் நாங்கள் மீன் பிடிக்கிறோமா மீன் எங்களை பிடிக்கிறான்னு தெரியல. இங்கே போயிட்டு இருக்குது எல்லாம் இருக்குது லக்கு இன்னைக்கு நம்ம பக்கம் இருக்குமா இல்லைன்னு தெரியல, பார்ப்போம். கடலுக்குள்ளே இப்படிதான் பேட் ப்ரிப்பேர் பண்றாங்க. பேட் ப்ரிப்பேர் பண்ணி போட்டாச்சு. அதான் நம்ம மீன் பிடிச்சிட்டு வரோம். இதுதான் டூனா ஃபிஷ். இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா எங்ககிட்ட க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா அங்கே பாருங்க வெந்துட்டு இருக்குது. ஸோ அந்த வெந்துட்டு இருக்கிற இடத்துல போய் நல்லா வேக வச்சுட்டு காய போடுவோம். மீன் சுத்தம் பண்ணுறது ஈஸின்னு யார் சொன்னா? அந்த வேலை செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த மீனை சுத்தம் பண்ணுறதும் ஒரு கலை தான். இந்த எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரிஹா குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அவர் என்ன சொன்னார்னா ஆக்சுவலி இன்னைக்கு இந்த மீனெல்லாம் பிடிச்சி இங்கே கொண்டு வந்து நல்லா தண்ணியில் வேக வச்சுட்டு இப்போது தண்ணியில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி குவியல் இங்கே வந்து கொட்டுவாங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பன் பண்ணி வெயில காய வைப்பாங்க. வெயில காய வச்சுட்டு அது அப்புறம் ட்ரை ஃபிஷ் ஆகிடும். இதுதான் டூனா ட்ரை ஃபிஷ். இப்படி தான் ட்ரையிங் ப்ராசஸ் நடக்குது.